சிவா, என்ன நடந்திருந்தாலும் நீங்க அவரை அடிச்சிருக்க கூடாது சிவா. கோவம் கண்ட்ரோல்ல இல்லாதப்போ கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. கோவம் வர்றதே கண்ட்ரோல் இல்லாதப்பதான். என்னால் அப்படிலாம் அமைதியாக இருக்க முடியாது. அது எப்படி முடியும்? அப்ப விட்டு கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு அவங்க என்ன அடிச்சிருக்கலாம், நான் விட்டு கொடுத்துருப்பேன். ஒன்று அடிச்சாங்கன்னா எப்படி விட்டு கொடுப்பேன்? அக்கா தானே. அக்கானா அடிப்பாடா இல்லை மரியாதை குறைவாக பேசுவாடா? வாக்குவாதம் வரும்போது பேச்சு கொஞ்சம் கூட குறைவா இருக்க தானே சிவா செய்யும். என்னால் இதெல்லாம் அப்படி பார்க்க முடியாது ஜெமினி. ஒன்று அடித்தா என்னால் உட்காந்து வேடிக்கைலாம் பார்த்துருக்க முடியாது. உனக்கு ஒன்றுனா என்னால் எப்படிடா தாங்க முடியும்? நாம கல்யாணத்தை தடுக்க நினைச்சது மிகப்பெரிய விஷயம் சிவா. அது அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்கோம்ல. அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை அதை கெடுக்கிறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்காங்க. சரிதான், ஆனா நாம தான் ரெண்டு பக்கமும் யோசிப்போம், அவங்க ஒரே பக்கம் தான் யோசிப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. மாமா உன்னை எவ்வளோ மோசமாக பேசினாரு, அப்பெல்லாம் அக்காவுக்கு தெரியலையா? நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும் ஜெமினி. சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வேணாங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன், எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம் அண்ணன். என் தலைவிதி இப்படிதான் நடக்கணும்னா நடந்துட்டு போட்டோம். காவேரி, காவேரி, அதுக்கு நீ ஏன் அழற? ஏய் காவேரி, நீ ஒன்றும் அழத்தவில்லை. உன் விதிப்படி அந்த ரவுடி பையன் எவன் சொன்னான்? அதெல்லாம் நடக்காது. அம்மா ரொம்ப பயப்படுறாங்கன்னு. வேண்டான்னு இதோட விட்டுறலாம். அம்மாவுக்கு அப்பா மேல இருக்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை, அதுக்காக அம்மா வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சா உன் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். புரிஞ்சுக்க. இப்பவே சண்டை பயங்கரமா ஆயிடுச்சுன்னு. வேண்டான்னு விட்டுறலான்னு. நான் எப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு அப்பா கிட்ட பேசினேனோ அப்பவே இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. நானும் தயாராயிட்டேன். இப்பவும் சொல்றேன் காவேரி, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அண்ணன், பயப்படாத. நீ ஒரு நாள் கண்ணீருக்கே இந்த மாதிரி நோயாளி ஆயிட்ட. அந்த பொறுக்கி பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தானே இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பியா? இந்த கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். சிவா, அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் கூப்பிட்டும் அவங்க வரல. நீங்க தான் எப்படியாவது பேசி அவங்கள சாப்பிட வைக்கணும்.